வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நம்ம சேனலில் நடிகர்களை பற்றி தொடர்ச்சியாக எபிசோடாக பார்த்துட்டு வந்துருந்தோம். ஃபர்ஸ்ட் எபிசோடா நம்ம ஹீரோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். செகண்ட் எபிசோடா ஹீரோஸை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது சர்ச் ஆஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களை எப்படி தேடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மூணாவது எபிசோடா நடிகர்களோட வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நடிகர்களோட வகைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு எபிசோடில், அதாவது எபிசோட் 1லையும் எபிசோட் 2லையும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரீகேப் போகலாம். எபிசோட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நடிகர்களோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். நடிகர்கள்னா என்ன, அது ஏன் நடுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, அந்த நடிகர்களில் என்னென்ன மாதிரியான நடிகர்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தேன். ரெண்டாவது எபிசோடில் நடிகர்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷத்துலேருந்து நடிகர்களை பற்றின ஐடியா தொல்லியல் துறைக்கு வந்துச்சு, பொதுமக்களுக்கும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த மூணாவது எபிசோடில் எத்தனை வகையான நடிகர்கள் இருக்குது, அது எதுக்கு பயன்படுத்தினாங்க, எதுக்காக நட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, நடிகர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நடிகர்கள் மொத்தமாக 3 வகை இருக்குங்க. முதல்ல மூத்தோர் நடிகர், ரெண்டாவது வளமை நடிகர், அதுக்கு அடுத்தது பிற வகை நடிகர் அப்படின்னு சொல்லி 3 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சிருக்காங்க தொல்லியல் துறை. இந்த மூத்தோர் நடிகரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூத்தோர் நடிகர் ஒரு நினைவு சின்னத்துக்காக நடுற நடிகர். அதாவது நினைவு சின்னம் அப்படிங்கிறது சங்க காலம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆதி தமிழன் வாழ்ந்ததிலிருந்து ஒரு நினைவு சின்னம் இறந்தவர்களுக்கு வைக்கிறது அப்படிங்கிறது இன்னி தேதி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அந்த நினைவு சின்னத்தோட வடிவங்கள் மட்டுமே மாறனாமே தவிர நினைவு சின்னம் வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுக்கு சான்று தான் இந்த மூத்தோர் நடிகர். இதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, சங்க காலம் விட்டு ஆதி மனிதன் காலத்தை தொட்டு யாராவது இறந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கல் நடுறாங்க. அதாவது கல் நடுறதுன்னா பெரிய கல் தான் நடணும்ட்டு இல்லை, சின்ன கல்லை கூட எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதை சுவாமியாக வழிபடுறாங்க. சுவாமினா நம்ம இறந்தவங்களை சாமியாக நினச்சி நமக்கு மேலே போயிட்டாங்க, அதாவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க நினைவுக்காக அந்த கல் இருக்குது, அந்த கல்லை ஒரு குறியீடாவோ இல்லை ஒரு சாமியாவோ நினச்சி வழிபட்டு வந்திருக்காங்க. அதுதான் மூத்தோர் நடிகர். இந்த மூத்தோர் நடிகர்லேயே 3 வகை இருக்குங்க. மூத்தோர் நடிகரோட முதல் வகை என்ன அப்படின்னா, வெறும் கல் நடுறது. ரெண்டாவது, அந்த கல்லை ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போறது. அதான் மெகாலித்திக் ஏஜில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மலை மேல நிறைய மெகாலித்திக் ஏஜோட நினைவு சின்னங்கள் கிடைக்கும். கட்டடம் மாதிரி இருக்கும், பலகை கற்களை அப்படியே அடுக்கி மேலே கட்டடம் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்காக தான் இந்த போட்டோ போட்டிருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 கல் இப்படி நட்டிருப்பாங்க, மேலே ஒரு பலகை போட்டு மூடி இருப்பாங்க, அதுக்கு நடுவில் ஒரு கல்லை வச்சு அதை நினைவு சின்னமாக வச்சிருப்பாங்க மெகாலித்திக் ஏஜில். அதான் கட்டட வடிவில் இருக்கக்கூடிய நினைவுகள். அதுக்கு அடுத்தது அலங்கரிக்கப்பட்ட தூண்கள், அப்படி இல்லைன்னா மரத்தால் ஆகப்பட்ட ஒரு தூண்களை நடுறாங்க நினைவு சின்னமா. 4வதா எதை குறியிடுறாங்க அப்படின்னா, நினைவு சின்னத்தில் நடிகர்களை. முதல் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா அந்த முதல் எபிசோட்லேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நடிகர்கள் அப்படிங்கிறது நினைவு சின்னங்களை குறிக்கிறதுக்காகத்தான் நடப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2வது எபிசோட்லையும் கூட நடிகர்களை பற்றி சொன்னும் போது ஹீரோக்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதாவது நடிகர்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னும் போது ஒரு நடிகரை பற்றி நான் விவரிச்சிருப்பேன். எது அப்படின்னா, ஆணிரை கவர்தல். அந்த ஆணிரை கவர்தல் கூட ஒரு நினைவு சின்னத்துக்கு தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூத்தோர் நடிகர் இன்னுமே வழிபாட்டில் இருக்கா அப்படின்னா, இன்னும் நிறைய இடத்துல மூத்தோர் நடிகர் இன்னும் வழிபாட்டில் இருக்குங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெகாலித்திக் ஏஜில் இருக்கக்கூடிய கட்டட வடிவிலான இருக்கக்கூடிய நினைவு சின்னத்தை இன்னும் வழிபடுறாங்க. அதை குலதெய்வமாகவே நிறையா மக்கள் வழிபட்டு வராங்க. இந்த மூத்தோர் நடிகர் நடுற மரபு இன்னும் இருக்கா அப்படின்னா, இன்னும் சில சமூகத்தினர் சம்பிரதாயத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா முதல் நாள் அவங்கள கொண்டு போய் ஈமக்காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் அவங்களோட நினைவா வழிபாடுகள் 16 நாள் செய்யும் போது முதல் நாளே இந்த கல்லை நட்டுட்டு 16 நாள் வரைக்கும் அந்த காரியங்களை முடிச்சுட்டு 16வது நாள் தான் அவங்களோட உருவப்படத்தை திறக்கிறாங்க. உருவப்படம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா போட்டோ வச்சு வழிபடுறோம் இல்லையா சாமிக்கு. நம்ம தாத்தா இறந்து போயிட்டா, பாட்டி இறந்து போயிட்டா படையல் போடுறோம் இல்லையா, அந்த படையல் போடுறதுக்கு ஒரு போட்டோ வச்சிருக்காங்கல்ல, அந்த போட்டோவை 16வது நாள் காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கல் உண்ணதை எடுத்ததுக்கு அப்புறமா திறக்கிறாங்க. ஏன் அந்த கல்லை தொடர்ச்சியாக வச்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழிபட முடியல அப்படின்னா, நம்ம வாழ்வியல் முறை மாறினதுனால நமக்கு அந்த கல்லை நட்டு அப்படியே வழிபடுறது இன்னும் பண்ண முடியாத விஷயமா இருக்கு. ஆனால் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நினைவில் கல் நடுறது இன்னும் வழியாக வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதுக்கு ஒரு சான்று தான் இது. நான் 4வதா சொன்னேன் இல்லையா நடிகர்கள் அப்படின்னு, அந்த நடிகர்கள் பற்றி தான் நம்ம இந்த எபிசோடே அதை பற்றி தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம தனியாக பார்க்க தேவையில்லை. அலங்கரிக்கப்பட்ட கற்கள், அப்படி இல்லைன்னா மரத்தாலான கற்கள் வச்சு வணங்குறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலங்கரிக்கப்பட்ட கற்கள்
வச்சு வணங்குறது முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டிலிருந்து கோவா வரைக்கும் ஒரே மாதிரியான மெத்தடில் இருக்குங்க. என்ன அப்படின்னா ஒரு தூணையே குட்டி குட்டி தூணா பிரித்து அதை வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க இறந்தவங்களுக்காக நட்டு. மரத்தால் ஆனது பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோவிலில் இல்லை கோவில் இருக்கக்கூடிய தெருக்களில் அந்த மரத்தாலான ஸ்தூபிகள் ஒன்று ரெண்டு இருக்கு. அதையும் இன்னும் வழிபட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நடுகர்கள் வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வளமை சடங்கு சின்னங்கள். இந்த வளமை சடங்கு சின்னங்கள் அப்படின்னா என்ன? வளமை சடங்கு சின்னங்கள் அப்படின்னா நாட்டுக்கு வளமை தரக்கூடிய விஷயங்களோட நினைவு சின்னங்களாக கருதப்படுறது தான் வளமை சடங்கு சின்னங்கள். நாட்டுக்கு வளமை தரக்கூடிய சின்னங்களாக என்ன இருந்துச்சு? முதல்ல ஆடு மாடு கால்நடைகள் வயல்வெளிகள் அதெல்லாம் தான் இருந்துச்சு. அப்போ அதுக்காக நடுகள் நடுறாங்களா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆமாங்க, அதுக்கு உண்டான நடுகள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த வளமை சின்னங்கள் எங்க கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் தான் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்போ வடமேற்கு பகுதி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கர்நாடகா பெல்ட், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெஸ்டர்ன் கட்ஸோட கொஞ்சம் பகுதியில் கிடைக்கும். இந்த சின்னங்கள் எதை மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு மாடு இறந்து போனதுக்காக நடப்பட்டக்கூடிய ஒரு நடுகள் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா மாடு மேய்க்கிறவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்காக நடப்பட்டக்கூடிய நடுகள் கிடைக்குது. அது இல்லை அப்படின்னா இந்த மாடுகளுக்கு நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்து மனிதர்கள் அவங்களுக்கு தெரிந்த மாதிரி குறியீடுகள் வரைந்து அவங்களுக்கு தெரிந்த எழுத்துக்களை எழுதி அதை ஒரு இயற்கை வழிபாடோட சேர்ந்து வழிபட்ட ஒரு பொருளாக வைத்து, அதாவது அந்த நடுகற்களை இயற்கை வழிபாடோட சேர்ந்து வழிபட்டு அந்த நடுகளில் சுற்றி வர சொல்லி இந்த கால்நடையை வளர்த்தி எந்த விதமான நோயும் வராது அப்படிங்கிறத நம்புகிற மாதிரியான நடுகர்கள் நமக்கு கிடைக்குது. இந்த வளமை நடுகள் எதன மாதிரியான இடத்துல கிடைக்குது, என்னென்ன மாதிரியான பேரில் கிடைக்குது அப்படின்னா மேய்ச்சல் நிலத்தில் தான் அதிகமாக கிடைக்குது. முன்னாடி சொல்லியிருந்தேன். மேய்ச்சல் நிலத்தில் அதிகமாக கிடைக்கிறதுனாலேயே இந்த வளமை நடுகள் கால்நடையோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி குறியிடப்படுது. இந்த வளமை சின்னங்கள் ரெண்டு வகைப்படுதுங்க. ஒன்று சன்னியாசிகள் அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டாவது நாகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சன்னியாசிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சன்னியாசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னடா பேர்லேயே சன்னியாசின்னு இருக்கு, சன்னியாசினா சாமியார் வச்சக்கல்லா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாமியார்லாம் வச்சது இல்லைங்க, அதுக்கு அந்த வகைக்கு ஒரு பேரா சன்னியாசிகள்னு வச்சிருக்காங்க. இந்த சன்னியாசிகள் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு கற்கள் பக்கத்தில் வச்சிருக்காங்க. ரெண்டு கற்கள்லையும் முன்னையும் பின்னையும் குறியீடுகள் எழுதப்பட்டிருக்கு. மா யா இந்த எழுத்து எழுதப்பட்டிருக்கு. இது எந்த கவுண்ட்ல எழுதுறாங்க அப்படின்னா 18லேருந்து 108 அப்படிங்கிற கவுண்ட்ல எழுதுறாங்க. இதை தெளிவாக ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வு பண்ணி தான் இந்த கவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்ட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்பர்ஸ் மெத்தட் இல்லை நம்பப்படுறது ஹையர் டிஜிட்டா சிங்கிள் டிஜிட்டா நம்பர் பண்றது 9, அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 18 108 அப்படின்னு சொல்லி குறியீடு வச்சிருக்காங்க. இந்த 9 கிரகத்தையும் குறிக்கிற மாதிரி தான் இந்த 9ஆம் நம்பரை அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மா யா அந்த குறியீடுகள் எல்லாத்தையுமே மந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. யார் அப்படின்னா நம்மளோட மூதாதையர்கள் நம்பியிருக்காங்க. இந்த சன்னியாசிக்கல்ல என்ன பண்றாங்க? ரெண்டு கல் இப்படி பக்கத்தில் நடுறாங்க. ரெண்டுத்துக்கும் ஏறக்குறைய ஒரு அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் கேப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எழுத்தாப்புலேயே ஒரு வாய்க்கா ஸ்ட்ரக்சர்ல வெட்டுறாங்க. வெட்டி நிரந்தரமா அந்த வாய்க்காலை வச்சிருக்காங்க. இல்லாட்டி சில இடத்துல அந்தந்த டைம் அந்த வழிபாடுற டைம்ல மட்டும்தான் அந்த வாய்க்காலை நோண்டி வைக்கிறாங்க. இப்போ அந்த வாய்க்கால் அந்த ரெண்டு கல் இதுதான் இந்த சன்னியாசிகள். இந்த சன்னியாசிகள் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஆடு மாட்டுக்கு எந்த விதமான நோயும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழிபடுறதுக்காக இந்த கல்லை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே இந்த கல்லுடைய வழிபாடு இருக்கு தமிழ்நாட்டில். எங்க எப்போ நடக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வடமேற்கு பகுதி, தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் பொங்கல் தினத்திலையும் பொங்கலுக்கு அடுத்த நாள்லையும் அந்த சன்னியாசிக்கல்ல வழிபடுறாங்க. இது இன்னுமே ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கு. நீங்க அந்த வடமேற்கு பகுதியில் டிராவல் பண்ணி பார்த்தீங்க, கிராமங்களுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வயல்வெளியில் உங்களுக்கு இந்த சன்னியாசிகள் கிடைக்குது. இந்த சன்னியாசிகளில் அவங்க வழிபடுற முறையும் உங்களுக்கு கண்ணில் தென்படும். இந்த சன்னியாசிகளில் ஒரே ஒரு வகை தான் சன்னியாசிகள் பேர் அப்படின்னு இருக்கா அப்படின்னா இல்லைங்க. இந்த சன்னியாசிகள்லேயே 5 வகை சொல்றாங்க. இந்த சன்னியாசிகள் ஆடு மாடு வளர்ப்போட சேர்ந்தது அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதனால இந்த கல்லோட வகைகள்லாம் கூட ஆடு மாடு வளர்ப்போட சேர்ந்த மாதிரியே தாங்க இருக்கு. என்ன அப்படின்னா மந்தைக்கல், சிலைக்கல், மந்திரக்கல், ஜகனி, கோவுக்கல் அப்படின்னு சொல்லி 5 வகைப்படுதுங்க. இந்த 5 வகை கல்லும் நமக்கு அதிகமாக கிடைக்குதா அப்படின்னா 5 வகை கல்லுமே நமக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. நமக்கு கிடைச்சது 2 வகை கல் கிடைச்சிருக்கு, அதிகமாக கிடைக்குது. அது என்ன அப்படின்னா மந்திரக்கல் கிடைக்குது, அதுக்கு அடுத்தது கோவுக்கல் கிடைக்குது. இந்த கோவுக்கல்னா என்ன, மந்திரக்கல்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மந்திரக்கல் அப்படின்னா இந்த சன்னியாசிகள் வகையில் நான் சொன்னேன் இல்லையா, 18லேருந்து 108 வரைக்கும் முன்னையும் பின்னையும் அந்த கல்லில் குறியீடு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கல்லில் மா யா அப்படிங்கிற எழுத்து இருக்கும். இதை மந்திரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்லை கால்நடை வளர்ப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த கால்நடை வளர்ப்பு எந்த விதமான நோயும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த கால்நடைகளை
சுற்றி வர வச்சு அந்த கல்லை சுற்றி வர வச்சு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குறிக்கிறது தாங்க இந்த மந்திரக்கல். அதுக்கு அடுத்தது கோவுக்கல் அப்படிங்கிறது கோவிலோட மாடு, அது காளையாகவும் இருக்கலாம் இல்லை பசுவாகவும் இருக்கலாம். கோவிலுக்குன்னு சேர்ந்த மாடு இறந்துருச்சு அப்படின்னா அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல புதைச்சி அது மேலே ஒரு கல்லை நடுறாங்க. அந்த கல்லை நட்டு அந்த கல்லை எல்லா நாளுமே வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்கு உண்டான சான்றுகளாக நமக்கு நிறையா கிடச்சிருக்கு. அந்த கோவுக்கல் பின்னாடியே சில கல்வெட்டும் எழுதுகிறாங்க. அந்த கல்வெட்டில் என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கல்வெட்டில் இந்த மாடோட பேர் குறிக்கிறாங்க. இந்த மாடு இந்த ஊருக்கு காவலாக இருந்து நம்ம அந்த ஊரை காக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. இந்த மாடோட கல்லை கும்பிட்டு வந்தாலுமே மாட்டுக்கு எந்த விதமான நோய்களும் வராது, மாடு வளர்ப்பவனும் நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னுமே மனிதர்களிடத்துல தொன்று தொட்டு வந்துட்டே தாங்க இருக்கு. இந்த சன்னியாசிகள் அதை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த வழிபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். சன்னியாசிகளோட வழிபாடு பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆமாங்க, சன்னியாசிகள் வழிபாடே கால்நடை வளர்ப்புக்காக தான். அப்போ அது பொங்கல் மாட்டு பொங்கல் தான் கால்நடை வளர்ப்புக்கு உகந்த நாள். அதோட பொங்கல் மாட்டு பொங்கல் தான் கால்நடையை கொண்டாடக்கூடிய நாள். அப்போ அந்த சன்னியாசிக்கல்ல எப்படி வழிபடுவாங்க? அந்த சன்னியாசிகள் மேலே 101 1001 குடம் வரைக்கும் தண்ணி ஊற்றுறாங்க. அந்த தண்ணியில் என்னென்ன கலக்குறாங்க? மஞ்சள் குங்குமம் கலந்து அந்த சன்னியாசிகள் மேலே ஊற்றிட்டு கீழே ஒரு வாய்க்கால் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாய்க்கால் நொம்புற வரைக்குமே தண்ணி ஊற்றுறாங்க. அந்த தண்ணி ஊற்றி அந்த வாய்க்கால் ஃபுல்லாக நொம்புன உடனேவே ஆடு, கோழி, பன்னி இந்த 3த்தையும் பலி கொடுக்குறாங்க சில ஏரியாவில். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 3த்துல ஏதோ ஒன்றை அந்த சன்னியாசி கல்லுக்கு பலி கொடுத்துட்டு அதோட தலையை அந்த வாய்க்காலில் இருக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அந்த சன்னியாசி கல்லுக்கு அதே இடத்துலையே பொங்கல் செஞ்சு படைச்சு அந்த சன்னியாசி கல்லுக்கு எழுத்தாப்புல இருக்கக்கூடிய வாய்க்கா இருக்கு இல்லையா, சின்ன வாய்க்கா, அந்த வாய்க்கா மேலே ஆடு மாடுகளை நடக்க விட்டா ஆடு மாடுகளுக்கு இனிமேல் நோயுமே வராது, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோயும் தீர்ந்துரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்னுமே இருக்கா அப்படின்னா ஆமாங்க, இன்னுமே இந்த நம்பிக்கை இருக்கு. மக்கள் தொன்று தொட்டு செஞ்சுட்டே தான் வராங்க. தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்திலையும் மாட்டு பொங்கல் தினத்திலையும் இதை நான் இங்கே பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நடுகளோட இன்னும் 2 வகையை பற்றி நம்ம பேசுவோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.